கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் இந்த இடத்துல ஆதாமை படைச்சிட்டு சும்மா வச்சில்லைங்க. அழகா ஒரு ஏதோன் தோட்டத்தை உண்டாக்கிட்டு அந்த ஏதோன் தோட்டத்தை கொண்டு வந்து அவர் வச்சுட்டு சொல்றாரு, பாருங்க, இந்த தோட்டத்தை நீதான்ப்பா பண்படுத்தணும், இதை நீதான்ப்பா காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை அவருக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை படைச்சு சும்மா இருக்க சொல்லலை, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. அதே போல் ஆண்டவர் ஏதோம் தோட்டம் அழகாக நல்லா கனி தரும் மரம், செடி, கொடிகள், பூக்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆதாமையும் கொண்டு வந்து அதில் வைத்து விட்டு இந்த தோட்டத்தை நீ பண்படுத்துப்பா, இந்த தோட்டத்தை நீ பாதுகாத்து கொள்ளுப்பா, இந்த தோட்டத்தை நீ காத்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை வைக்கிறார். அதே போல் தேவன் தனக்கென்று ஒரு வேலையும் வைத்துக் கொள்கிறார். மனுஷனுக்கு ஒரு கடமை இருக்குது, தேவன் செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது. அவர் மனுஷனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார், அவர் ஒரு வேலையை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஏதோன் தோட்டம் எதை குறிக்கிறது? இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, ஏதோன் தோட்டம் நம்முடைய இருதயம் தான் ஏதோன் தோட்டத்தை போல இருக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் தான் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். தேவன் அந்த இடத்துக்கு உலாவ வர வேண்டும். என் பிரியமான தேவ ஜனமே, அது நல்லா செழிப்பாகவும் நல்லா அழகா வளர்ந்து இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு செழிப்பான தோட்டம், ஏதோன் தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நம்முடைய நேசர் வரும்பொழுது உன்னத பாட்டை நம்ம அநேக இடத்துல பார்ப்போம். நேசர் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி, அதுபோல நம்ம தோட்டம், நம்முடைய இறுதியுமாகிய தோட்டத்துக்குள்ள தேவன் அதில் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த வாசம் பண்ண விரும்புகிற அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னா செழிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் சில பேருக்கு பார்த்தா செழிப்பாக இருந்திருப்பாங்க, செழிப்பாக கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன பண்ண தேய்ந்து போயிருந்திருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல தேவ நதின்னு சொல்லி ஒரு நதியை நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அப்ப தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சணும் இல்லையா? அந்த தோட்டம்னு சொன்னாலும் அந்த தண்ணீர் பாய்ச்சினாதானே அது இருக்கிற செடிகள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது காய்ந்து போகும். அப்ப ஏதோன் தோட்டத்துக்கு ஒரு தண்ணீர் பாய்ச்சப்பட்டுச்சு. இன்றைக்கு நம்முடைய தோட்டம் எது? இருதயமாகிய தோட்டம். அந்த இருதயம் தோட்டத்துக்கு பரிசுத்த ஆவி, ஜீவ நதி நமக்குள்ள ஓடணும், பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அது ஜீவனா இருப்போம், நம்ம ஜீவனா இருப்போம். அந்த தோட்டமும் செழிப்பா இருக்கும், நல்ல கனி கொடுக்கும், பார்த்தா நல்ல தென்றல் காற்று வீசுவது போல இருக்கும் என்று அழகா அப்படி நம்ம ஆவிக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுதுதான் இந்த வார்த்தைகள் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். அதற்காக நம்ம வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையை. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஒரு கடமை இருந்தது இல்லைங்களா? மனுஷனுக்கு ஒரு கடமை, அதை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். நம்முடைய இருதயத்தை நம்ம தான் பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அதே போல அந்த இடத்துக்கு ஒரு நதி வேணும். அன்னைக்கு ஏதோன் தோட்டத்துக்கு தேவன் ஒரு நதியை உண்டாக்கி அந்த இடத்துல அந்த தோட்டத்துக்குள்ள பாயும்படி ஒரு வச்சிருந்தாரு. இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? நம்ம தோட்டம் எப்படி வளரணும், செடி நமக்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா, செடின்னு சொல்லும்போது நம்ம செழுமையை குறிக்கும், பரிசுத்தத்தை குறிக்கும், உண்மையை குறிக்கும், நீதியை குறிக்கும் இல்லைங்களா? அது எப்படி நமக்குள்ள வரும்னு சொன்ன போது தேவ நதியினால், தேவ நதி இங்கே எதை குறிக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை குறிக்கும். என் பிரியமான தேவ ஜனமே, அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். அதே போல தேவனை செழிப்பாய் இருப்போம், தேவனுக்குள் நாம் செழிப்பாய் இருப்போம். நமக்குள்ள காணப்படுகிற இந்த சின்ன சின்ன கோபம், எரிச்சல், பொறாமை, வன்கண் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே இருக்காது. நாம் இதெல்லாம் முற்றிலுமாய் நீக்கி போட்ட பிள்ளைகளாய் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் இப்படி வாழ்வார்கள். இன்னும் அறியாதவர்கள், இன்னும் தெரிந்து கொள்ளாதவர்கள், இன்னும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்று கொள்ளாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள கலைகள் எழும்பி இருக்கும். கலைகள் என்று சொல்லும்போது இந்த கோபம், சட்டுன்னு கோபம் வந்துடும்.
கோபம் வரும், எரிச்சல் வரும். ஒரு மனுஷனை எது கீழே வீழ்த்துதுன்னு சொல்லும்போது கோபம் தான் அவனை தாழ்த்தி விடுகிறது. அவன் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பாதாளத்துல போய் விழுந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு கோபம் தான். அந்த கோபத்தை அவன் அடக்க வேண்டும் என்று நம்ம அநேக இடத்துல பார்த்திருப்போம். அந்த கோபத்தை ஒரு மனுஷன் அடக்க வேண்டும். அந்த கோபம் அவனுக்குள்ள தனிய கடவுதுன்னு. அப்ப நமக்குள்ள ஜீவன் நதி என்று சொல்கிற தேவ நதி நமக்குள்ள பாயும் பொழுது நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவ நதி நமக்குள்ள பாய்ந்து செல்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அந்த தேவ நதி நமக்குள்ள பாய்ந்தா நேசரின் தோட்டத்தை போல நாம் காணப்படுவோம். நமக்கு நம்முடைய தோட்டத்தை நம்ம முதலாவது பண்படுத்தணும். நமக்குள்ள காணப்படுகிற அந்த சின்ன சின்ன கோபங்கள், எரிச்சல்கள் அதெல்லாம் பிடுங்கி போடணும். அது கலை, நமக்குள்ள இருக்கிற கலை, அதை நம்ம பிடுங்கி போடணும். அதே போல பார்க்கும்பொழுது இன்னும் சில இடத்துல பார்க்கும்பொழுது நம்முடைய மீறுதல்களான பாவங்கள் இருக்கும் நமக்குள்ள. அது வந்து ஓடு போன்றது, கொஞ்சம் கடினமா இருக்கும். சின்ன சின்ன கற்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பெரிய பெரிய கற்கள் இருக்கு, பாறாங்கற்கள் எல்லாம் இருக்கு. இன்னும் ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய இருதயமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா பாறாங்கற்களை போல இருக்கும். அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அப்படி சொல்லி நம்ம எசேக்கியேல்ல வாசிப்போம் இல்லைங்களா. அதை போல பிரியமான தேவ ஜனமே, அந்த கற்களை நான் இப்ப ரட்சிக்கப்பட ஆண்டவருக்குள்ள வருகிற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடி நானும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நானும் பரிசுத்த ஆவியானுக்குள்ள இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தோட்டம், என் இருதயமாகிய தோட்டம், என் நேசர் வந்து தங்குகிற உலாவுகிற அவர் அதற்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன கற்களை போல இருக்கிற அவைகளெல்லாம் அந்த மீறுதல்கள், பாவங்கள் நமக்குள்ள அதெல்லாம் எடுத்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து போட்டு, அப்பா தேவ நதி எனக்குள்ள பாயட்டும், பரிசுத்த ஆவியான அபிஷேகம் எனக்குள்ள பாயட்டும் என்று நாம் வாஞ்சிக்கும் பொழுது நாம் பரிசுத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தான் நம்ம தோட்டத்தை பண்படுத்தணும். அதுக்குள்ள இருக்கிற பார்த்தீங்களா, அது தேவையில்லாதவைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அவைகளெல்லாம் நீக்கி போடணும். தேவையில்லாதவை நம்ம நீக்கி போட நம் ஜீவ நதி நமக்குள்ள பாயும், உன்னதத்தின் அபிஷேகம் நமக்குள்ள பாயும். என் பிரியமான தேவ ஜனமே, அப்படி நம்ம பாயும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறுவோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும் பொழுது தேவன் ஒரு நேசர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த சின்ன சின்ன கற்கள், பாவங்கள், என்னைக்கோ எப்பொழுதோ செய்த பாவங்கள் நம் இருதயத்துக்குள்ள மறைந்து கிடக்கும். அப்பொழுது வந்து வெளியே தலை காட்டும் அந்த பாவங்கள். நான் உனக்குள்ளத்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாவங்கள், அது சின்ன சின்ன கற்கள், ஓடுகள் போல இருக்கும். அவைகளெல்லாம் ரொம்ப கடினமாக நியமத்தான் நீக்கி போடணும். அதை பண்படுத்துகிறது என் பிரியமான தேவச்சனமே. அவைகளெல்லாம் நாம் நீக்கி போட வேண்டும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசி கொண்டு இருப்பார்கள். யாராவது ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்களை பற்றி இவங்க திட்டினாங்கன்னு சொல்லிட்டா போதும், பார்த்தீங்க உடனே அவங்க வீட்டாண்ட போய் நின்றுறது, ஃபோன் வண்டி எடுத்துகிட்டு போய் உடனே நீ எப்படா என்னை பற்றி பேசலாம், நீ எப்படிமா என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாயால் பேசுகிறவங்க இருக்காங்க, கையால் பேசுகிறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு தான் நம்ம சொல்லணும். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒருத்தர் அடித்தா நான் என்ன அடித்தான்னு சொல்கிறார். அப்போ அவ்வளோ அளவுக்கு ஆண்டவர் நம்மளை இறங்கி வரும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் என்ன பேசவில்லை, அவன் ஆண்டவரை தான் பேசினான். அவன் என்னை அடிக்கவில்லை, அவன் ஆண்டவரை தான் அடித்தான் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டும், கீழ்ப்படிந்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுதுதான் நமக்குள்ள தேவ நதி பாயும், ஜீவ நதி நமக்குள்ள தங்கியிருக்கும். நேசரின் தோட்டமாயிருக்கும் நம்முடைய இருதயம். நமக்குள்ள காணப்படுகிற அந்த கோபம், எரிச்சல் எல்லாம் வெளியேறணும். அந்த கலைகளெல்லாம் நம்ம பிடுங்கி போடும் பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்ற அடையாளமாகும். என் பிரியமான தேவச்சனமே, ஒருவன் ஒரு வார்த்தை சொன்னால் என்று சொன்னால் நம்ம அவங்களை போய் அடிக்கிறதும் கேள்வி கேட்கிறதுமா இருக்கும்போது நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தான் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு என்று சொல்றார். நம்ம அப்படியாப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எப்படி நமக்குள்ள ஜீவ நதி வந்தது? நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்நிய பாஷை பேசி குதிக்கிறோம், துள்ளுகிறோம். எப்படி இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்? ரொம்ப வேதனை கூறிய காரியமா இருக்கிறது அல்லவா? நம்மை நாம் முதலாவது சரி செய்வோம். நேசரின் தோட்டமாய் நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றுவோம். என் பிரியமான தேவச்சன்மன், நம்முடைய இருதயம் அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு தோட்டமா இருக்கட்டும். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தால் தான் கேட்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா? நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த பூமியில வார்த்தையை கேட்டாதான் நம்ம வாழ்க்கை செழிப்பாகவே இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ள வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 72 அதிகாரம் 6, 7
7வது வார்த்தையை, புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பேயும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஹalleluya. அப்ப புல் அறுப்புண்டு வெளியின் மேல் பெய்யும் மழையை போல இருக்கும். அவங்களுக்கு எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அப்படியே அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளவே அவர்கள் வாழ்க்கையை கடந்து கொண்டு இருப்பார்களா? என் பிரியமான தேவச்சம், இதெல்லாம் உண்மையாக ரொம்ப பெரிய பாக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாசிக்கணும், அதன்படி வாழணும், கேட்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இதன் ஆவிக்குரிய விஷயமே நம்மளால புரிந்து கொள்ளவே முடியும். இந்த வார்த்தைகளில் ஏகப்பட்ட ஆவிக்குரிய அபிஷேகமான வார்த்தைகள் இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, பேயும் மழையை போல பூமியை நினைக்கும் தூறலை போல அவர் மேல் அப்படியே இறங்குவார். எப்பொழுதுமே அவங்க பரிசுத்தாவில நிரப்பப்பட்டே இருப்பாங்களாம். அமைதியா இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரே வார்த்தை அதுதான். ஆனா ஒரு சிலர் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஆண்டவருக்குள்ள சர்ச்சுக்குள்ள போவாங்க, ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஒருத்தர் யாராவது பத்தி ஒருத்தர் சொல்லிட்டா உடனே அவங்க அந்த போனை போட்டு 4 பேர்கிட்ட சொல்லணும். உங்களை பற்றி தாங்க அவங்க பேசுனாங்க, இதை பற்றி தாங்க பேசுனாங்க, அதை பற்றி தாங்க பேசுனாங்க. 4 பேருக்கு சொன்னாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ஜனங்களை, இது கிறிஸ்துவ சமுதாயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற ஆட்டுத்தோலை போத்துன ஓநாய்கள் தான் சொல்லும். இப்படி இருக்கக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என் பிரியமான தேவன், நம்ம ஆவியில நிரப்பப்படும் என்று சொன்னால் ஆவிக்குரியவனை சிந்திக்கிறான். ஆவிக்குரிய எப்படி இருப்பான்னா ஆவிக்குரியவர்களையே சிந்தித்து கொண்டு இருப்பான். அவனுக்கு வெளியில யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவான், கேட்கவே மாட்டான். அது அவன் காதில் விழவும் விழாதான். பரவாயில்லப்பா, பேசுகிறவங்க பேசட்டும், தூஷிக்கிறவங்க தூஷிக்கட்டும். தாவீது அப்படித்தானே சொல்லுகிறார், தூஷிக்கிறவன் தூஷிக்கட்டும், அவன் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவன் தூஷிக்க மாட்டான், தூஷிக்கிட்டு விடு அப்படின்னு. அந்த நிலைமைக்கு நம்ம வரணும் பிரியமான தேவை. அப்பொழுதுதான் நம்ம ஆவிக்குள்ள வளர்ந்துருக்கிறோம், ஆவிக்குள்ள இருக்கிறோம் என்பதுக்கு அர்த்தமே. ஏன்னா தேவன் அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேல மழையை போல பெய்ய பண்ணுகிறார், பனியை போல நம்ம மேல அவர் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாட்கள் எல்லாம் நீதிமான் செழிப்பான். அவருடைய நாட்கள் எல்லாம் நீதிமான் செழிப்பான். எப்படி பரிசுத்தாவுடைய நம்ம அபிஷேகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா நம்முடைய தோட்டம் நல்ல கனிகளை கொடுக்கிற தோட்டமா இருக்கும். நல்ல செழிப்புள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்குமா. செழிப்பான வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா செழிப்பா இருக்குமா. வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் அதன் மத்தியில் அவர்களை செழிப்பாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. செழிப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செழிப்பான சுதந்திரம் கிடைக்கும். அதே போல செழிப்பான வாக்குத்தத்தங்கள் உண்டு, செழிப்பான தேவ பிரசன்னம் உண்டு. செழிப்பான இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று நம்மளால சொல்ல முடியும். யாரால சொல்ல முடியும்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இந்த மழை தூறலை போல பனித்தூறலை போல யார் மேல் பெய்ந்து கொண்டே இருக்கிறதோ அவர்களால் இப்படி சொல்ல முடியும், நான் செழிப்பான இடத்துக்கு வந்து விட்டேன். செழிப்பான வாக்குத்தத்தங்கள் எனக்கு உண்டு. இவை மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு வேண்டாம். செழிப்பான வாக்குத்தத்தங்கள் என் இடத்துல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் செழிப்பான சுதந்திரத்தை அடைந்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். நான் செழிப்பாய் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். என் பிரியமான தேவச்சனமே, இந்த செழிப்பான வாழ்க்கைக்கு நம்ம வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள தேவ நதி பாய வேண்டும். அந்த தேவ நதி நமக்குள்ள பாய வேண்டும் சொன்னால் நம்முடைய இருதயத்தை நாம் பண்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள அந்த வார்த்தை, அந்த நேசர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண வேண்டும். அந்த நேசர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த கட்டளை என்ன, கற்பனை என்ன, அதன்படி நாம் வாழும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதற்காக செழிப்புள்ள வாழ்க்கை யாரால வாழ முடியும் என்று நான் ஒரு 3 பேரை எடுத்து காட்டுகிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வார்த்தையை, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரண குணமுள்ள ஆத்துமா, உதாரணமான, அவன் எப்ப பார்த்தாலும் உதாரண குணம், எதையுமே அவன் என்ன பண்ண மாட்டான், பெருசாவே எடுத்துக்க மாட்டான். மற்ற மனுஷங்க உங்களை இப்படி சொல்றாங்க, இல்லப்பா கடவுள் என்னோட கூட இருக்கார், பேசுறவங்க பேசிட்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா, யார் வந்து கேட்டாலும் தன்னால் இயன்றதை கொடுப்பவர்கள், முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறவர்கள், தேவனோடு கூட வாழுகிறவர்கள், வேத வசனத்தோட ஐக்கியமா இருக்கிறவர்கள். அவங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆணுடைய வார்த்தையை எப்பொழுதும் சொல்லுவாங்க. ஆணுடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லுகளா இராமல் தன்னால் முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்திலே அவர்கள் உதவி செய்வர்களா இருப்பார்கள். செழுமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். இவர்கள் யாருன்னு சொன்னா உதாரண குணமுள்ள ஆத்துமா. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். யார் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டுடைய வார்த்தையை இரவும் பகலும் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் தண்ணீர் பாய்ச்சுவார். அவருடைய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. உதாரண குணமுள்ள
ஆத்துமா. இன்னும் 2 பேரை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை வாசிப்போம். செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவர்கள், செம்மையான தேவனுக்குள்ள உண்மையா இருப்பாங்க, எல்லா விதத்திலையும் உண்மையா, அவருடைய கூடாரம் செழிக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவர்கள் ஆண்டவருக்குள்ள வளருவார்கள். அவர்கள் மித்த அவர்கள் குடும்பங்கள் வளரும். நாளுக்கு நாள் அவர்கள் பிள்ளைகள் வளருவார்கள், திருப்தியா இருப்பார்கள். என் பிரியமான தேவ ஜனமே, அழகா எழுதப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளையும். செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையா இருப்பாங்க, தேவனுக்குள்ள அவர்கள் உண்மையா இருப்பார்கள், தேவனுக்குள்ள பரிசுத்தமா வாழ்வார்கள், தேவனுக்கென்று பயந்து வாழ்வார்கள். அவருடைய கூடாரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் செழிப்பு, அவருடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். அவர்கள் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டப்படுவார்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தர் அவன் எப்பொழுதுமே சதா காலங்கள் அவருடைய நம்பிக்கை யார் மேல இருக்குன்னா கர்த்தர் மேலதான் இருக்கும். வேற எது மேலேயும் அவன் வைக்க மாட்டான். பொருள் மேலேயோ, பொண்ணு மேலேயோ, நகை மேலேயோ, எது மேலேயும் வைக்க மாட்டான். கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அநேக இடத்துல இந்த வார்த்தையை நம்ம எழுதப்பட்டு நம்ம பார்த்திருப்போம். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் செழிப்பா இருக்கும். நாம் செழிப்பா இருக்கும்போது மற்றவர்கள் நாம் செழிப்பாய் வைத்திருக்கும். நம்முடைய குடும்பமும் செழிப்பாக இருக்கும். வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையை நாம் வாசிப்போம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பார்த்தீங்களா? இந்த மேலே இருக்கிற வசனங்களாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா புரியும். பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு தேவ செய்தி கொடுக்க போகிறாங்க. அந்த தேவ செய்தி அவங்க கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்க அவங்கள கனப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி பலி செலுத்தணும்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு பலி செலுத்த வராங்க. உடனே இவங்க 2 பேர் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எப்பா ஏப்பா எங்களுக்கு இப்படி போய் செய்கிறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய உரத்த சத்தமாக, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான்ப்பா, நம்ம அவரைத்தான்ப்பா கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அழகா இந்த இடத்துல சொல்லுவாங்க. நமக்கு தேவையான செழிப்பை கொடுக்கிறது யார்? நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் யார்? அவரைத்தானே நம்ம கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அழகாய் சொல்ல. செழிப்புள்ள வார்த்தை, செழிப்புள்ள வாழ்க்கை, நமக்கு செழிப்பை கொடுக்கிறவர் யார்? அவரைத்தான் நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கும். நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கும் போது உங்களுக்கு நன்றாக புரியும். இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட மைக்கு கொடுத்து இங்க பேசுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூப்பிட்டு முன்னுரைக்கு கொடுத்தோம்னா போதும், பல மணி நேரம் பேசுவாங்க. அந்த பல மணி நேரம் யாரை பத்தி பேசினா, அங்கே யாரை கூப்பிட்டு நமக்கு நிறுத்தி நிற்க வச்சாங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். தேவன் நம்மளுடைய அழைத்த அழைப்பு, நமக்கு தேவன் கொடுத்த வசனங்களோ நம்ம எதுவுமே அந்த இடத்துல பேசவே மாட்டோம். அவங்களை வாழ்த்துவதற்கு பல மணி நேரம் எடுத்துக்கொள்வோம். தேவ வசனம் பேசுவதற்கு 1 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துக்கொள்வோம். என் பிரியமான தேவச்சனமே, அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வசனத்தின் வார்த்தையாகத்தான் இருக்கும் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயங்கள் இதில் அநேகமாய் அடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் கனப்படுத்தணும்னு சொன்னா ஸ்தோத்திரம் சொல்றது நம்ம முந்திக் கொள்ள வேண்டும், கரெக்ட் தான். ஆனா அதே சமயத்தில் அவனை கனப்படுத்தி உயர்த்தி பேசக்கூடாது என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்களை கனப்படுத்தணும் என்று சொல்லித்தான் அந்த ஊர் மக்கள் ஓடி வருகிறார்கள். ஆனாலும் தேவன் அந்த பவுல் சொல்கிறார், எங்களை கனப்படுத்தாதீர்கள், உங்களுக்கு நல்ல செழிப்பையும் நல்ல ஆகாரத்தையும் கொடுத்த, வானத்தையும் பூமியையும் கொடுத்து ஏற்ற நேரத்தை நல்ல மழையை கொடுத்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிற அந்த தேவனை நீங்கள் புகழுங்கள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுங்களா? இது ஆவிக்குரிய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது இந்த இடத்துல. வேறொரு வேத பகுதியை நாம் வாசித்து முடிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வார்த்தையை, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, நாங்கள் என்று தேவன் சொல்கிறார். நாங்கள் வந்து அவனிடத்துல வாசம் பண்ணுவோம். நான் மாத்திரம் இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துல ஆண்டவர் மாத்திரம் வாசம் பண்ணல, பிதாவாகிய தேவன் மாத்திரம் வாசம் பண்ணல, நாங்க 3 பேரும் வந்து அவனுக்குள்ள வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்ட
வார்த்தை. அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணும். அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க, செழிப்புள்ள வாழ்க்கையா இருக்கும். அவன் செழிப்பா இருக்கான். அவன் வாழ்க்கை அவன் செழிப்பா இருக்கிறபடினால் அவனும் செழிப்பா இருக்கான். அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களை அவன் செழிப்பாய் வைத்துக் கொள்வான். இவன் தான் கிறிஸ்துவன். நாம மட்டும் நான் நான் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும் அப்படி நினைக்கிறவன் கிறிஸ்துவன் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஷினரிமார்களும் பாருங்க, நம்ம பெற்ற அபிஷேகத்தை மற்றவங்க பெற்றுக்கொள்ளணும் அன்னைக்கு ஓடுனாங்க. அவங்க ஓடி ஓடி சுவிசேஷத்தை அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் காவலில் போடப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஓடினாங்க. ஆண்டுடைய வசனத்தை எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ அங்கெல்லாம் விதைத்தார்கள், சொன்னார்கள். அவர்கள் பெற்ற எல்லாவற்றையும் அவர்கள் ஜனங்களுக்கு கொடுத்து சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனி, அப்படித்தான் அவர்கள் தான் கிறிஸ்துவர். அவரிடத்துல தான் தேவன் வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களால் மாத்திரம்தான் கிரிகை செய்ய முடியும். எனக்கு 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 என்று எடுத்து வைக்கிறவர்கள் வேறு விதமானவர்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, செழிப்புள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னார். இது ஆவிக்குரிய செழிப்புள்ள வாழ்க்கை. இந்த செழிப்புள்ள வாழ்க்கை வந்து ஆவிக்குரியத்திலே நமக்கு வந்து செழிப்பாய் கொண்டு போய் சேர்க்கும். பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு நித்திய ஜீவன் வரை நம்ம போய் சேரும் வரை நமக்கு செழிப்புள்ள வாழ்க்கை கொடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் நதி ஓடிக்கொண்டே இருந்தா, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அந்த நதி நமக்குள்ள ஓடி இருந்தா நம்ம எப்பொழுதும் செழிப்பா இருப்போம், பலனா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், சௌக்கியமா இருப்போம். எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும் நம்ம பலனா இருப்போம். ஏன்னா பலவீனத்திலும் தன்னை பலவான் என்று சொல்வானாங்க என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்த வசனங்களா நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னா நமக்குள்ள தேவ நதி ஓடணும். நம்மை செழிப்பாக்குகிற தேவ நதிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த நதி எந்தையும் நமக்குள்ள தடை பண்ணாதபடிக்கு நமக்குள்ள இருக்க இந்த பாவங்கள், தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல் இவையெல்லாம் நம்ம விட்டு நீக்கி போட்டு நாம் கர்த்தருக்குள்ள சரியான பாதையில போகும்பொழுது எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதாரணத்தை குணமுள்ள ஆத்மா செழிப்பா இருக்கும். அவன் செழிப்பா இருப்பான். அதுல வந்து அநேக பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இளைப்பாற வருவார்கள் என்று நாம் வேத வசனத்துல பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, செழிப்பான வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அதே போல நம்ம என்ன பேச வேண்டும், என்ன பேச வேண்டாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவருக்கு இடம் கொடுங்க. அவர் ஆளுகை செய்யட்டும், நம்மளை ஆளுகை செய்யட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம இடத்துல தங்கும் பொழுது நாம் செழிப்பாய் இருப்போம். இந்த இருதயமாகிய தோட்டம் செழிப்பாக இருக்கும். ஆவிக்குரிய கனிகள் நம்மளால கொடுக்க முடியும் என்று இந்த வசனத்தின்படி ஆணித்தரமாக நம்மளால சொல்ல முடியும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, மக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் பிதாவாகிய நல்ல தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள வாரும், நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணும். இந்த ஏதோன் தோட்டத்துக்குள்ள கர்த்தாவே மனுஷனை எப்படி வைத்தீரோ, ஆனா எங்களுக்குள்ள ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயம் கர்த்தாவே ஒரு தோட்டம் போல இருக்கும். எங்கள் நேசர் வந்து தங்கி உலாவி அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற ஒரு தோட்டமா இருக்கட்டும் ஆண்டவரே எங்கள் இருதயம். ஆம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உம்முடைய ஜீவ நதி, தேவ நதி எங்களுக்குள்ள பாயும் பொழுது நாங்கள் செழிப்பாய் இருப்போம் ஆண்டவரை. மற்றவர்களை நாங்கள் செழிப்பாக்குவோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. இந்த காலை பொழுது உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திர சிறு சிறு கற்கள், ஓடுகள் கர்த்தாவே, அந்த எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாம் நாங்கள் அந்த கலைகளை பிடுங்கி போட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளையாய் மாறி உமக்கென்று இந்த பூமியில வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்துல யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. தேவ ஆவியானவர் தாமே அவர்களை இடைக்கட்டி கொள்ளுவாராக. அவர்களோடு கூட இந்த தேவ பிரசன்னம் நிரம்பியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. செழிப்பான வாழ்க்கையை தாங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. கரடு முரடான வாழ்க்கையில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே என்று சொல்லி கையேந்தி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எந்த தேவைக்காக நிற்கிறார்களோ ஆண்டவரே, அந்த தேவைகள் பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் பரம பிதா தகப்பனே, நீர் வெறுமனமாய் எதையும் சொல்வதில்லை. அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகமாய் அடங்கியிருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. அப்பா, சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஜீவனுள்ள மட்டும் அவளை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா.